இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 17வது மக்களவை. இப்போ என்ன 17வது மக்களவையில இருந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ என்னன்னா கடைசியா 2024 வந்து எலெக்ஷன் முடிஞ்சு 17வது மக்களவை முடிஞ்சு 18வது மக்களவை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 17வது மக்களவையில வந்து என்னென்ன மசோதாக்கள் தாக்கல் செஞ்சாங்க, அதுல அரசு என்னென்ன மசோதாக்கள் தாக்கல் செஞ்சாங்க, தனிநபர் மசோதாக்கள் எவ்வளவு தாக்கல் செய்யப்பட்டது, அதுல முக்கியமான மசோதாக்கள் என்ன தாக்கல் செய்யப்பட்டது, 17வது மக்களவை சபாநாயகர் யாரு, அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். நீங்க இப்ப பாலிட்டின்னு பாத்தீங்கன்னா மக்களவைன்னு சொல்லி இருக்குது. இப்ப அந்த மக்களவைன்னு பத்தி வரும்போது நமக்கு வந்து கரண்ட் ஈவெண்டாவும் கேட்கலாம், சிலபஸ்ல இருந்து உள்ள இருந்தும் கேட்கலாம், அல்லது அவுட்டரா கரண்ட் ஈவெண்டா அதுல என்னென்ன நடந்துட்டு இருக்குது, சமீபத்துல மக்களவை கூடும்போது என்ன ப்ராப்ளம் போயிருக்குது, கடைசியா 17வது மக்களவையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அதனால நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு 17வது மக்களவை. ஓகே, இப்போ மக்களவைன்னு பத்தி சொல்ற விதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 79. சரிங்களா? அப்போ மக்களவையை பத்தி சொல்ற லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடிய விதி அல்லது ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி டைரக்டா நமக்கு பாலிட்டியில கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 79. ஓகே, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா 17வது மக்களவை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே, 17வது மக்களவை நிறைவு பெற்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10, 2024. 17வது மக்களவையில மொத்தம் எத்தனை அமர்வுகள்னு பாத்தீங்கன்னா 274 அமர்வுகள் மொத்தமா இருந்திருக்குது. ஓகே, 17வது மக்களவையில மொத்தம் எத்தனை மசோதாக்கள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா 222 மசோதாக்கள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. அரசு அறிமுகப்படுத்திய மசோதாக்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 202. அரசு அறிமுகப்படுத்தின திரும்ப பெற்ற மசோதாக்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 11. தனிநபர் மசோதாக்கள் மொத்தம் எத்தனை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 729. ஓகே, 17வது மக்களவை சபாநாயகர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா. சரிங்களா? இவருதான் 18வது மக்களவையோட சபாநாயகராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து இதுல முக்கியமா என்ன மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னா மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33% இடங்களை ஒதுக்குவதற்கான நாரி சக்தி வந்தன் ஆதினியம் மசோதா. அப்போ கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா நாரி சக்தி வந்தன் ஆதினியம் மசோதா எது தொடர்புடையது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? பெண்கள், குழந்தைகள், முதியோர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப இது பெண்கள் சம்பந்தமா அதுலயும் என்னதுன்னா மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு, 33% இடஒதுக்கீடை பத்தி சொல்ற மசோதா. இதை என்னன்னு சொல்றாங்கன்னா 106வது திருத்த சட்டம். அதாவது இது மக்களவையிலையும் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையிலையும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இன்னும் குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் பண்ணல. சரிங்களா? அப்ப இதான் 106வது திருத்த சட்டம். அப்போ இந்த லாஸ்டா நடந்த நம்ம குரூப் 2A மெயின்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பொறுத்துக கேட்டிருந்தாங்க. அதுல 101வது சட்ட திருத்தம், 103வது சட்ட திருத்தம், 105வது சட்ட திருத்தம், 106வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ 106வது சட்ட திருத்தம்னா என்னது? மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் நாரி சக்தி வந்தன் ஆதீனிய மசோதா. இதுதான் 106வது திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த 2014 முடிவுல, அதாவது அந்த 17வது மக்களவையில பிஜேபி வென்ற தொகுதிகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 303. என்ன இந்த இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடந்திருக்கும் போது அந்த தேர்தல்ல எந்தெந்த கட்சியெல்லாம் போட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு இடங்களை வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பொறுத்துகளை கேட்கிறாங்க. அப்ப இது ஏன் நம்ம படிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி வந்து தனி பெரும்பான்மையுடன் 303 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான இது. சரிங்களா? அப்ப எத்தனை தொகுதிகளில் பிஜேபி 16வது மக்களவையில வெற்றி பெற்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 303. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி இவருக்கு பிறகு ஒருத்தர் முழு பெரும்பான்மையுடன், சரிங்களா, அதுபோக பிஜேபி காங்கிரஸ் அல்லாத ஒருத்தர் பிரதமரா நியமிக்கப்பட்டு இதுதான் முதல் முறைன்னு சொல்றாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி இவருக்கு பிறகு முழு பெரும்பான்மையுடன் மக்களவையில் 2வது முறை ஆட்சி அமைத்த 3வது தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மக்களவையில 2வது முறை ஆட்சி அமைத்த
மூன்றாவது தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி. ஓகே, அப்போ 17வது மக்களவை சரிங்களா. விதி என்னன்னு சொல்றாங்க, விதி 79. 17வது மக்களவை என்னைக்கு முடிவடைந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10, 2024. அதுல எத்தனை அமர்வுகள், 274 அமர்வுகள். எத்தனை மசோதாக்கள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டன, 222. அரசு அறிமுகப்படுத்திய மசோதாக்கள் 202. அரசு திரும்ப பெற்ற மசோதாக்கள் 11. தனிநபர் மசோதாக்கள் மொத்தம் எத்தனை அறிமுகம் பாத்தீங்கன்னா 729. அடுத்து 17வது மக்களவை சபாநாயகர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா. இவங்கதான் 18வது மக்களவையோட சபாநாயகர். அடுத்து மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் நாரி சக்தி வந்தன் அதிநியம் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது எத்தனாவது திருத்த சட்டம்னு சொல்றாங்கன்னா 106வது திருத்த சட்டம். பிஜேபி வென்ற தொகுதிகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 303. அப்புறம் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு பிறகு முழு பெரும்பான்மையுடன் 2வது முறை ஆட்சி அமைத்த 3வது தலைவர், காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி.